Welcome to Tricks in Maths. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ட்ரிக்ஸ் என்னன்னா divisible by 9. ஓகேயா? டைப் 1 311 divided by 9. ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த நம்பரை இதில் ப்ளஸ் பண்ணணும். நம்ம 11க்கு சப்ராக்ட் பண்ணியிருப்போம். அப்போ 9க்கு என்ன பண்ணால் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ 3 + 1 4. நெக்ஸ்ட் இந்த 4 இதில் 1ல் ப்ளஸ் பண்ணால் 4 + 1 5. ஓகே, நம்ம லாஸ்ட் டிஜிட் தான் நம்மளுக்கு ரிமைனிங் உள்ளது கோஷன்ட். நெக்ஸ்ட் டைப் 2 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 2ல் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், அதே ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் இந்த 4-ஐ 5-ஓட ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9. நெக்ஸ்ட்டு இந்த 9-ஐ 9-ஓட ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 18. நெக்ஸ்ட்டு 18-ஐ 8-ஓட ப்ளஸ் பண்ணால் 26. இப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா இங்கே நம்ம கேரி வந்திருக்கு. ஓகே, அந்த கேரி என்ன பண்ணணும்னா இதுக்கு ப்ரீவியஸ் நம்பரோட நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். இந்த கேரியை அதே மாதிரி இதோட ப்ளஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து கோஷன்ட் ரிமைண்டர் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், இந்த 2-ஐ ப்ரீவியஸ் நம்பரோடய ப்ளஸ் பண்ணணும், இந்த 6-ஓடையும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 + 2 10 பேலன்ஸ் 1, 9 + 1 10 + 1 11 கேரி 1, அண்ட் 4 + 1 5 510. அது இது வந்து கோஷன்ட். இப்போ ரிமைண்டர் என்னது 6 + 2 8. ஸோ இதுதான் நமக்கு ரிமைண்டர். ஓகேயா? நல்ல கேரி வரும். கேரி என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் நம்பரோட ப்ளஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்ல உள்ள கேரியை, அதாவது ரிமைண்டர்ல உள்ள கேரியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் நம்பரோடய ப்ளஸ் பண்ணணும், அந்த ரிமைண்டரோடையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் அடுத்த டைப் பார்ப்போம். டைப் 3. ஓகே, டைப் 3 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 4 + 1 5. நெக்ஸ்ட் 5 + 2 7. 7 + 3 10. 10 + 8 18. ஓகே, அந்த லாஸ்ட் ஒன்று தான் நம்மளுக்கு ரிமைண்டர். இப்போ இங்கே கேரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேரியை நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணணும். அடுத்து இதே மாதிரி இங்கே ஒரு கேரி இருக்குல்ல, இந்த கேரியை இங்கேயும் ப்ளஸ் பண்ணணும், இங்கேயும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேயா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4. இங்கே 0 + 1 1, 7 + 1 8, 4 5 அப்படி வரும். இங்கே 8 + 1 9. இப்போ 9ங்கிறது இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரிமைண்டர் கவனிங்க. கோஷன் ரிமைண்டர் வந்து மறுபடியும் நம்ம 9 தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், 9ல் வந்து 9 எத்தனை டைம் நம்மளுக்கு வரும், அதாவது லாஸ்ட்டில் ரிமைண்டர் வந்து இந்த நம்மளோட டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். ஓகே, ஏன்னா டிவைசருக்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால் அந்த டிவைசரால் நம்ம டிவைட் பண்ணிக்கும். டிவைசரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 வந்து 9ல் எத்தனை டைம்ஸ் வரும், 1 டைம் வரும். ஸோ அந்த கோஷன்ட்டை நம்ம இது கோஷன் தான், இந்த கோஷனோட ப்ளஸ் பண்ணிக்கணும். ரிமைண்டர் என்னது 9 1s are 9. அப்போ 9 - 9 0. அப்போ இங்கே ரிமைண்டருங்கிறது 0. நெக்ஸ்ட்டு கோஷன்ட்டுங்கிறது 2 8 5 4. இது கோஷன்ட். அப்போ இந்த நம்பர் வந்து 9ஆல் ஃபுல்லாகவே டிவிசிபிள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ரிமைண்டர் எதுவும் இல்லை. ஓகேயா? புரியுதா? இதான் டைப் 3. ஓகே, நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க டிஜிட் வந்து 9ஓட கம்மியாக இருக்கணும், 9க்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், 9ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ மோர் தென் 9ஆக இருந்தாலும் சரி, 9 ஈக்குவல் டு 9ஆக இருந்தாலும் நம்ம வந்து அந்த நம்பர் 9ஆல் டிவிசிபிள் பண்ணிக்கணும். டிவிசிபிள் பண்ணால் வர கோஷன்ட்டை நம்ம இதோட இந்த ஏற்கனவே உள்ள கோஷன்ட்டோட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0. ஓகே, இப்போ ஆன்சர் என்னது 4582. கோஷன்ட் ரிமைண்டர் வந்து 0. ஓகேயா? புரிஞ்சா?